أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சலாமும் சலவாத்தும் இறுதி தூதர் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லடியார்கள் நம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. புனிதமிக்க ஜும்மா கடமையினை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அல்லாஹ்வினுடைய இந்த மாளிகையிலே நாம் அனைவரும் நேர காலத்தோடு ஒன்று குழுமியிருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் இஸ்லாம் எச்சரிக்கும் தவறான பொருளீட்டல் என்ற ஒரு தலைப்பின் வாயிலாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் மனிதர்களுடைய சம்பாத்தியத்தில், மனிதர்கள் செய்கின்ற வியாபாரங்களில் இஸ்லாம் சொல்லித்தராத ஏராளமான குறைகள் இருப்பதை நம்மளால் அவதானிக்க முடிகிறது. இந்த தலைப்பு எடுக்கப்பட்டதற்கு நோக்கமும் அதுதான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லயத்தி அன்ன அலன் நாசி ஜமான், மனிதர்களிடத்தில் ஒரு காலம் வரும், லா யுபாலில் மர்உ பிமா அஹதல் மால அமினல் ஹலால் அமினல் ஹராம், மனிதர்களுக்கு தான் ஈட்டுகின்ற பொருளாதாரம் ஹலாலானதா அல்லது ஹராமானதா என்று தெரியாமல் பொருளாதாரம் ஈட்டுகின்ற ஒரு காலம் மனிதர்களிடத்தில் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பை செஞ்சிருக்கிறார்கள். பொருளாதாரத்தை ஈட்டுகின்ற மனிதன் அந்த பொருளாதாரத்தில் மாத்திரம் குறிக்கோளாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொண்டிருப்பான். அதில் இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறது என்பதை பார்க்க மாட்டான். அதில் மார்க்க நடைமுறைகளை எடுத்து நோக்க மாட்டான். பொருளாதாரத்தை நோக்கிய பயணமாக மட்டும்தானே இருக்கும். ஹலாலாக நாங்கள் சம்பாதிக்கின்றோமா, ஹராமாக நாம் சம்பாதிக்கின்றோமா என்ற சிந்தனை இல்லாமல் மனிதர்கள் உழைக்கின்ற ஒரு காலம் வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். அந்த காலம்தானோ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் என்று சொல்லி அஞ்சுகின்ற அளவுக்கு பொருளாதாரத்தில் ஏராளமான வகைகளும், பெயர் தெரியாத சில பொருளாதார முறைகளும், மார்க்கம் முற்றிலும் எதிர்மறையாக சொன்ன ஒரு சில நடவடிக்கைகளை நம்முடைய சமுதாயத்தில் முஸ்லிம் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்திய மனிதர்கள் செய்து கொண்டிருப்பது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விடயமாகும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு மனிதனுக்கு ஆகுமாக்கி இருக்கிறது. பொருளாதாரம் இருந்தால்தான் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை சிறப்பாக அந்த மனிதன் கொண்டு செல்லலாம். இஸ்லாம் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதை ஒருபோதும் தடுக்கவில்லை. இவ்வளவுதான் நீங்க பொருளாதாரம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லவும் இல்லை. பொருளாதாரத்தை தாராளமாக ஒரு மனிதன் எவ்வளவும் சம்பாதிக்கலாம். ஆனால் இஸ்லாம் ஒரு சில வரையறைகளை சொல்கிறது. நாம் சம்பாதிக்கின்ற பொருளாதாரத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு சில விதிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த விதிமுறைகளை பேணி எங்களுடைய வியாபாரங்கள், எங்களுடைய தொழில் முறைகள் இருக்குமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். அந்த விதிமுறைகளை மீறி நாம் செயற்படுவோமாக இருந்தால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக எழுப்பி நிப்பாட்டப்படுவோம் என்பதில் எள்ளில் முனையளவு கூட சந்தேகம் கிடையாது. இதை நாம் முதலாவது ஆரம்பமாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். நான் செய்கின்ற வியாபாரம், என்னுடைய பொக்கெட்டில் சேருகின்ற ஒரு ரூபாய் காசு அல்லாஹ் பொருந்தி கொண்ட அடிப்படையில் வருகிறதா, அல்லது நான் செய்கின்ற வியாபாரம், நான் செலவழிக்கின்ற ஒரு ரூபாய் அல்லாஹ் பொருந்தி கொண்ட அடிப்படையில் இருக்கிறதா என்ற ஒரு திருப்தியோடு வாழ்வுமா இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் போதும். அந்த வியாபாரத்தில் தான் அல்லாஹ்வும் பரக்கத் செய்வான். அப்படியற்ற வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்ய மாட்டான். நான் சொல்லுகின்ற ஒரு சில உதாரணங்களை பாருங்கள். உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடியே சில சம்பவங்கள் தோன்றலாம். ஒருவர் 3-4 பிள்ளைகளோட வாழுவார். மாசம் 30,000 40,000 ரூபாய் தான் உழைப்பார்.
எந்த ஒரு கஷ்டம், எந்த ஒரு கவலையும், நோய் நொடிகளும் அற்று சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பார். இன்னும் ஒரு சிலரை பார்க்கலாம், அதை பிள்ளை குட்டிகளோட இருப்பார்கள், மாசம் லட்சக்கணக்கில் உழைப்பார்கள். அவர்களுடைய பொருளாதாரத்தில் எந்த பரக்கத்துமே கிடைக்க மாட்டாது. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கும். அந்த 3 பிள்ளைகளோடும் ஒரு துணைவியுடனும் ஆரோக்கியமாகவும் நிம்மதியமாகவும் வாழ வைத்த அல்லாஹ் இதே 3 பிள்ளையுடனும் ஒரு துணைவியுடனும் கஷ்டத்தில் நாம் உலக விவகாரத்தில் நோக்குகின்ற போது பொருளாதாரம் கூடி இருக்கின்ற மனிதன் கஷ்டத்தில் வாழ்கிறான். யாரு வாழ வச்சது? யாரு 2 பேருக்கு உணவளிக்கிறது? அல்லாஹ். பொருளாதாரம் இங்க ஒரு விஷயமே கிடையாது. அந்த பொருளாதாரத்தில் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்க வேண்டும் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஜும்மாவில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மீ யௌமில் ஜும்ஆ, இந்த ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்காக ஜும்மாவுக்காக வேண்டி அழைப்பு விடுக்கப்பட்டால் ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு வதருல் பை, வியாபாரத்தை நீங்கள் விட்டு விடுங்கள், தாலிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிபவர்களாக இருந்தால் இதுதான் உங்களுக்கு மிக சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்படுகிறது ஜும்மாவுடைய நாளில். நீங்கள் வியாபாரத்தை விட்டு விடுங்கள், உங்களுக்கு ஹலாலான வியாபாரமாக இருந்தாலும் அதை நீங்க விட்டு விடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக நீங்கள் விரைந்து செல்லுங்கள், இது உங்களுக்கு வெற்றி அளிக்கக்கூடிய காரியம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்கு தரான். நாம அந்த ஜும்மாவுடைய நேரத்தில் பண்ணுகின்ற அந்த வியாபாரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அது கோடியில நாங்க புரண்டாலும் அல்லாஹ்வுடைய பரக்கத் அதுல இல்லைன்னு சொன்னால் அந்த பொருளாதாரம் தவிடுபொடி ஆகிவிடும். 12 மணி அக்கரைப்பட்டிலிருந்து ஜும்மாக்கு வாரன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மிக வேதனையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய கடைகள் தான் பூட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது. ஒரு சில சகோதரர்கள் பூட்டுவதற்கு முன்னாயத்தம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் பல கடைகள் திறந்த நிலையில் இருக்கிறது. நான் மனம் நோகுவதற்காக சொல்லவில்லை, யார் மீதும் குத்தி காட்டுவதற்கான காழ்ப்புணர்ச்சியான கதையும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த 1 மணி நேரம் 45 நிமிஷம் உண்ட வியாபாரத்தை விட்டுவிடு, என்னை தியானிப்பதற்காக பள்ளிக்கு வா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியும் அந்த வியாபாரத்தில் நம்ம ஜும்மாவுடைய நேரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம் என்று சொன்னால் 12 மணிக்கு நான் வருகிறேன், 15 நிமிஷத்தால அதான் சொல்லப்படும். அந்த 15 நிமிஷத்தால கடையை மூடி வீட்டுக்கு போய் குளிச்சு நறுமணம் பூசி பள்ளிக்கு வார கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜும்மாவுடைய இறுதி நேரத்தில் இப்படி அல்லாஹ் கூக்குரலிட்டு நம்மளுக்கு வெற்றி இருக்கிறது வாங்கன்னு சொன்னதற்கு பின்னாடியும் அதற்கு மாறு செய்து விட்டு அந்த வியாபாரத்தில் அல்லாஹ் அனுமதியாக்கிய ஹலாலான வியாபாரம் செஞ்சாலும் அந்த குறித்த நேரத்தில் செய்கின்ற வியாபாரம் ஹராம். இதுல விற்கிறது மட்டும் இல்லை, வாங்குறதும் ஹராம். அதையும் புரிஞ்சு கொள்ளணும். வியாபாரிகள் விற்கிறது, அவங்க விற்று கொண்டு இருக்கிறானே சொல்லி சொல்லி நாமளும் ஜும்மாவுக்கு வராம அந்த கடைசி நேரத்தை தான் ஓடி போய் கடையில சாமான வாங்குவோம். இதுவும் ஹராம் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை புரிஞ்சு கொள்ள வேண்டும். எனவே இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபஇதா குதியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்லி வப்தகு மின் ஃபضலில்லாஹ், தொழுகை முடிஞ்சு விட்டால் பூமியில் நீங்கள் பறந்து சென்று அல்லாஹ் உங்களுக்கு உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த உடல் ஆற்றலினால் உங்களுடைய திறமையினால் உங்களால் எவ்வளவு முடியுமோ சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதில் நாம் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். இப்படியான ஒரு வியாபாரத்தை செய்துவிட்டு என்ன முகத்தோடு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் மறுமையில் நாங்கள் நிற்கிறது? என்ன முகத்தோடு அல்லாஹ்வை நாங்கள் சந்திக்கிறது? அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த ஜும்மாவுடைய தினத்தில் ஒரு 45 நிமிஷத்தை நம்மளால ஒதுக்க முடியவில்லை என்று சொன்னால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ் பொருளாதாரத்தை தந்தாலும் எப்படி நாம நிம்மதியா வாழ்றது? அல்லாஹ்வுடைய பரக்கத்தை நம்ம எப்படி எதிர்பார்க்கிறது? எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பொருளாதாரம் குறைவாக இருந்தாலும்
அதை விஸ்திரப்படுத்துவதனுடைய பொறுப்பை அல்லாஹ் எடுத்து விட்டார். இதை நாங்கள் ஆழமாக மனதில் ஈமான் கொள்ள வேண்டும். இன்றைக்கு வியாபார முறைகள், தொழில் முறைகள், இஸ்லாம் சொல்லாத பொருளீட்டல்கள் பல இடங்களில் நடந்து கொண்டிருந்தாலும் அதற்கு ஒரு சிலர் சில வியாக்கியானங்களும் சொல்லி கொண்டிருப்பாங்க. என்ன தெரியுமா? ஒரு சிலருக்கு தெரியும் நாம் செய்கின்ற வியாபாரம் அல்லாஹ் தடுத்த ஹராமான ஒரு வியாபாரம் என்று தெரியும். நம்ம நல்ல மோசடியில் ஈடுபடுறோம், நம்ம நல்ல வட்டியில் ஈடுபடுறோம், அல்லாஹ் அனுமதிக்காத முறையில் நாம் இந்த வியாபாரத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்று 100க்கு 100 நல்லா தெரியும். ஆனால் மனிதர்களுடைய நினைப்பு என்ன தெரியுமா? நாம் செய்கின்ற உம்ராக்கும், நாம் கொடுக்கின்ற ஜக்காத்துக்கும், நாம் கொடுக்கின்ற தான தர்மத்துக்கும், நம்ம செஞ்ச 2-3 ஹஜ்ஜிக்கும் அல்லாஹ் இதை குற்றம் பிடிக்கவா போறான் என்று இந்த மனிதன் ஒரு நப்பாசையில் இருந்து கொண்டிருக்கிறார். நம்ம வருஷம் ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுக்கிறோம், ஹராம் தான், பிரச்சனை இல்லை, அல்லாஹ் அதை வைத்து இதை மறைப்பான் என்று ஒரு தப்பான அபிப்பிராயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மிகப்பெரிய ஒரு பிழையான ஒரு வாதம் இது. நம்ம அப்படி நினைச்சால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அது தெரிந்த உடனே அதை நிப்பாற்றணும். நான் ஒரு தவறான ஒரு வியாபாரத்தில் ஈடுபடுகிறேன், என்னுடைய ஆபீஸில் நான் ஒரு மோசடி செய்கிறேன், அந்த நேரத்தில் அல்லாஹ் இதை குற்றம் பிடிப்பான் என்று தெரிந்தால் உடனடியாக அல்லாஹ்வுக்கு பயந்து அதை நாங்கள் நிப்பாட்டணும். நிப்பாட்டி விட்டு 2வது அல்லாஹ்விடத்தில் அந்த நிமிடத்தில் பாவம் மீட்சி பெறணும். இப்படி ஒரு குற்றத்தை, இப்படி ஒரு வியாபாரத்தை நான் செய்து விட்டேன், மன்னிக்க போதுமான அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு காத்து கொண்டே இருக்கிறான். இல்லாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ஹராத்தில் வளர்ந்த ஒரு உடம்பு அது நரகத்துக்கு சொந்தமானது என்று. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்றைக்கு ஒரு சகோதரர் சுப்ஹானல்லாஹ் வந்து என்னிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார். என்ன கேள்வி என்று கேட்டால், நான் வெளிநாட்டுக்கு ஒரு தொழில் நிமித்தமாக போக போறேன், எனக்கு அதற்குரிய எந்த ஒரு தகுதியும் கிடையாது, பொய்யான ஒரு சர்டிபிகேட்டை எடுத்துக்கொண்டு நான் போக போறேன். அங்க போய் ஏனைய நண்பர்கள் எனக்கு சொல்றாங்க, நாங்கள் அப்படித்தான் போன, நீ வா, இந்த பொருளாதார முறையெல்லாம் இப்போ பார்த்துட்டு இருந்தால் வாழ்க்கையில் நம்ம முன்னேற இயலாது, அந்த பொய் சர்டிபிகேட்டை எடுத்துட்டு வா, அங்கே அரபிக்காரன் அதை நம்பி விடுவான், நமக்கு வேலை தருவான், சந்தோஷமாக லட்சக்கணக்கில் நாங்கள் உழைக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது என்று என்னுடைய நண்பர் சொன்னார். இதுக்கு என்ன மௌலவி, இதுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க என்று சொல்லி கேட்டார். நான் சொல்றேன், தெளிவான ஒரு மோசடி, இது ஹராம். நீங்கள் ஒரு படித்தவன், அதுக்கு தகுதியாக இருக்கிறவன் என்று நம்பி உங்களை நம்பி பாரிய ப்ராஜெக்டுகளை உங்களுக்கு தரப்போறாங்க. அவருடைய நம்பிக்கைக்கு மாற்றமாக நீங்க நடந்து ஒரு ஹராமான வியாபாரத்தில் ஈடுபட போறீங்க. இது கூடாது, தவிர்த்து விடுங்க. காலம் செலவானாலும் அல்லாஹ் பரக்கத் செய்வான், முறையாக அந்த படிப்பை முடிச்சிட்டு போங்கன்னு சொல்றேன். அதற்கு அவர் ஒரு வாதம் சொன்னார். எனக்கு இன்னொரு மௌலவி சொன்னார், சுப்ஹானல்லாஹ், அவர் சொல்றார், எனக்கு இன்னொரு மௌலவி சொன்னார், சம்பளத்தில் முதல் மாத சம்பளத்தை எடுத்து ஒரு மாடு அறுத்து கொடுத்தா எல்லாத்தையும் அல்லாஹ் அழிச்சிருவானாம். சுப்ஹானல்லாஹ், முதல் சம்பளத்தை எடுத்து ஒரு மாடு அறுத்து கொடுத்தால் பின்னாடி வார சம்பளம் எல்லாம் ஹலால் ஆகிவிடும் என்று ஒரு மௌலவி சொன்னார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்ப சின்ன பிள்ளைக்கு கூட விளங்குகிறது இது ஒரு மோசடியான ஒரு நடவடிக்கை, நாங்கள் ஈடுபடக்கூடாது என்று. மனிதர்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா? எப்படியாவது ஒரு ஹராமை எந்த ரூட்டால போய் நம்ம ஹலாலாக்கலாம் என்று சொல்லித்தான் இந்த மனுஷ மூளை சிந்திக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னல் ஹலால பையினுன் வ இன்னல் ஹராம பையினுன். ஹலால் மிக தெளிவானது, 100% தெளிவானது ஹலால், 100% தெளிவானது ஹராம். வ பைனஹுமா முஸ்தபிஹாத், அது ரெண்டுக்கும் இடையில் சந்தேகமான ஒரு சில விஷயங்கள் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒன்று ஹராமா என்றும் தெரிஞ்சிருக்காது, ஹலாலா என்றும் தெரிஞ்சிருக்க மாட்டாது. ஒரு சாரார் இது ஹலால் என்று சொல்லுவாங்க, இன்னொரு சாரார் ஹராம் என்று சொல்லுவாங்க. ஒரு தளம்பலான ஒரு நிலையில இருப்போம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வமன் வகஅ ஃபி ஷுபஹாத்தி வகஅ ஃபில் ஹராம். யார் சந்தேகத்தில் விழுகிறாரோ அவர் ஹராத்திலே விழுந்து விடுவார். நீங்க பார்க்கலாம், மௌலவி நீங்க ஒருவர்கிட்ட போய் கேளுங்க, இந்த பேங்க் இந்த பேங்க் இந்த பேங்க் எல்லாமே வட்டி என்று சொல்றாங்க,
நம்ம ஊர்ல ஒரு இஸ்லாமிய பேங்க்னு சொல்லி ஒன்று இருக்கிறது. அரபால தான் போட்ல எல்லாம் பேர் எழுதியிருக்காங்க, அரபால தான் நாங்க வியாபாரம் எல்லாம் சொல்லி தராங்க. இதுல போய் செய்யலாமா என்று கேட்போம். ஏன் நம்ம கேட்கிறோம் என்று சொன்னால் உள்ளத்தில் நமக்கு ஒரு நெருடல் ஏற்படுகிறது. அவன் செய்யறதும் வட்டி மாதிரி தானே இருக்கு, கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று மாதிரி தானே இருக்கு. ஏன் மௌலவிட்ட வந்து கேட்டோம்? அது ஹராம் மாதிரி நமக்கு தென்படுகிறது. அப்ப ஹராமுக்கும் ஹலாலுக்கும் இடையில் ஒரு முஸ்தபிஹாத், ஒரு சந்தேகங்கள் நமக்கு எழுகிறது. அதனால வந்து கேட்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் சந்தேகத்தில் விழுகிறாரோ அவர் ஹராத்திலே விழுந்து விடுகிறார், போனால் ஹராத்துக்குள்ளதான் விழுவார் என்று ரசூலுல்லாஹ் அழகான ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. கர்ராஇ யர்ஆ ஹவுலல் ஹிமா, ஒரு இடையன் தன்னுடைய வளர்ப்பு பிராணிகளை வேலியை சுற்றி மேய விடுவதை, வேலியை சுற்றி அவன் மேய விடுவான். ஏன் இதுக்கு உதாரணம் சொன்னாங்க தெரியுமா? வேலியில சுற்றி இருக்கிற புல்லு நம்முடையதான், கொஞ்சம் தலையை போட்டு அங்கால எடுத்து சென்று சொன்னால் அந்த புல்லு ஹராமாகிவிடும். சந்தேகத்தில் கொண்டு போய் விழுகிற எல்லா விஷயங்களும் முடிவு ஹராமாகத்தான் இருக்கும். ரசூல் அழகாக உதாரணம் சொன்னார்கள். வேலியை சுற்றி நீங்க ஒரு பிராணியை விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த பிராணி சில நேரம் அடுத்த அளவுக்குள்ள இருக்கிற புல்லை சாப்பிடும். இதை போலதான் எவர் ஒருவர் சந்தேகத்தில் விழுகிறாரோ அவருடைய முடிவு ஹராத்திலே கொண்டு போய் முடியும் ரசூலுல்லாஹ். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு விடயத்தில் சந்தேகம் நெருடல் ஏற்படுமாக இருந்தால் அதை தவிர்ந்து கொள்வதுதான் மார்க்கம் நமக்கு சொன்ன மிகப்பெரிய ஒரு வழிகாட்டல். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் இஸ்மு மா ஹாக ஃபீ சத்ரி, பாவம் என்றா என்னன்னு தெரியுமா? உன் உள்ளத்தை எது உறுத்துமோ அது பாவம் பண்ணாங்க ரசூலுல்லாஹ். நம்ம செய்யற காரியம் நல்லா தெரியும் இது ஹராமான ஒரு காரியம், ஒரு மோசடியான வியாபாரம் என்று நமக்கு நல்லா தெரிஞ்சதற்கு பின்னாடியும் அதுல ஈடுபடுவோமாக இருந்தால் கணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் ஹராத்தில் போய் விழுவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இஸ்லாம் ஒரு மனிதன் பொருளாதாரத்தில் உச்சத்தை அடைவதையோ வசதியாக ஒரு மனிதன் வாழ்வதையோ தடுக்கவில்லை. நமக்கெல்லாம் தெரியும், சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மிக செல்வ செழிப்போடு வாழ்ந்தார். அந்த சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் சப நாட்டினுடைய இளவரசி அவருடைய அரண்மனைக்கு பல்கீஸ் என்று சொல்வார்கள் வரப்போறாங்க. வரப்போகின்ற நேரத்தில் அந்த இளவரசி சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அரண்மனைக்கு உள்ளுக்கு நுழைகின்ற நேரத்தில் அதிர்ச்சி அடைந்து போனார்கள் என்று நாங்கள் பார்க்கலாம். ஏன் அதிர்ச்சி அடைந்து போனார்கள் என்று சொன்னால், தன்னுடைய ஆடையை அந்த பெண் தூக்கினாள் என்று சொல்லி வருகிறது. ஏன் தூக்கினாங்க என்று கேட்டால், அந்த கீழே பதிக்கப்பட்டிருந்த டைல்ஸ் அது டைல்ஸா அல்லது தண்ணியா என்று தெரியாத அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகி போனார்கள் என்று நாங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு வசதி வாய்ப்போடு இருந்தார்கள். தண்ணி மாதிரியான ஒரு பளிங்கான ஒரு டைல்ஸ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் வாய்ப்பாக வசதியாக அல்லாஹு தஆலா வாழ செய்திருக்கிறான். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டவும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு பழக்கவும் இல்லை. ரசூலுல்லாஹ் ஒரு விஷயம் ஹராம் என்று சொன்னால் அந்த விஷயத்தை தடுப்பதற்கு சின்ன பிள்ளையில இருந்து பயிற்றுவித்தார்கள் என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்வுக்கு ஜகாத் பொருட்கள் வருகிறது, பேரீச்சம்பழம் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளியில் அந்த ஜகாத் பேரீச்சம்பழங்கள் எல்லாத்தையும் குவிக்கிறாங்க. குவிக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு பேரப்புள்ள ஓடி போய் ஒரு பேரீச்சம்பழத்தை எடுத்து வாய்க்குள்ள வச்சு சாப்பிடுது. இதுல ரெண்டு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளலாம். ஒன்று, அந்த பேரீச்சம்பழம் அந்த சின்ன பிள்ளை சாப்பிட்டால் அல்லாஹ் அதுக்கு குற்றம் பிடிக்க மாட்டான், சின்ன பிள்ளை. ரெண்டாவது, வாய்க்க வச்சு சாப்பிட்டு அந்த பேரீச்சம்பழத்தை எடுத்து அந்த குவியல்ல திருப்ப போடவும் முடியாது. ஏனையவை பழுதாகிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஓடி போனார்கள். தன்னை பேரப்புள்ளை வாய்க்குள்ள வச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கிறதை பார்த்த ரசூலுல்லாஹ் ஓடி போய் தன்னை விரலால் அந்த பிள்ளையின் வாய்க்குள் ஓட்டி அந்த பேரீச்சம்பழத்தை கஹ் கஹ் துப்புங்க மகன் துப்புங்க, அல்லா தாரி பண்ணாலா குலஹாதா, உங்களுக்கு தெரியாதா அல்லாஹ் இதை ஹராமாக்கி இருக்கிறான், ஜகாத் பொருட்கள் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் ஹராம், அதனால் சாப்பிட வேண்டாம் என்றார்கள். ஒரு பிஞ்சு நெஞ்சில் ஹராம் எது ஹலால் எது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உள்ளத்துக்கு ஊட்டி வளர்த்து விட்டா சென்றார்கள் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
இதில் எங்களுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், அல்ஹாக்குமுத் தகாசுர், பொருளாதாரத்தை பெருக்க வேண்டும் என்ற ஆசை இந்த மனிதனை அல்லாவை தியானிப்பதை விட்டும் நல்ல அமல்கள் செய்வதை விட்டும் திசை திருப்பி விட்டது. இதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், அவன் மண்ணறையை சென்று போய் விடும் வரைக்கும், அவன் மண்ணறைக்கு போகும் வரைக்கும் பொருளாதாரம் என்ற ஆசை இந்த மனிதனை அல்லாவை தியானிப்பதை விட்டும் திசை திருப்பி விட்டது. அப்படி என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். 104வது அத்தியாயத்தின் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி ஜமஅ மாலஹு வ அத்ததா, இந்த மனிதன் பொருளாதாரத்தை சேர்த்து அதை எண்ணிக்கொண்டே இருக்கிறான். யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா, நிச்சயமாக இந்த பொருளாதாரம் இந்த பூமியில் அவனை நிலைத்து வைத்திருக்க போகிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறானா? அழிந்து போய்விடக்கூடிய இந்த பொருளாதாரத்தை மனுஷன் வச்சுக்கொண்டு எண்ணிக்கொண்டே இருக்கிறான். இந்த பொருளாதாரத்தை வைத்து பூமியில் இவன் நீடூடி காலம் வாழ்வான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறானா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வியாக கேட்கிறான். ஒரு சொற்பமான ஒரு வாழ்க்கைக்கு வந்தவர்கள் நாங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கின்ற போது, ரதீதும் பில் ஹயாத்தி துன்யா மினல் ஆஹிரா, ஆஹிராவை விட உலக வாழ்க்கை சிறந்த ஒரு வாழ்க்கை என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு விட்டீர்களா? ஃபமா மதா உல் ஹயாத்தி துன்யா ஃபில் ஆஹிரத்தி இல்லா கலீல், மறுமையோடு ஒப்பீடு செய்யும் போது இந்த உலக வாழ்க்கை ஒரு சொற்பமான வாழ்க்கை என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு சின்ன ஒரு வாழ்க்கைக்கு வந்தவர்கள் எவ்வளவு காலம் வாழ போகிறோம்? மரண சிந்தனையற்ற பொருளாதார திரட்டுதல் முறை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே எங்களை உலகத்திலும் மறுமையிலும் அழிவை கொண்டே நம்மளுக்கு கொண்டு போய் சேர்க்கும். மரணம் பயமில்லாமல் பொருளாதாரத்தை சேர்த்து கொண்டு ஹராமான முறையில் வருகிறதா ஹலாலான முறையில் வருகிறதா என்று நாங்கள் எண்ணக்கூடிய அந்த எண்ணம் எங்கள் அழிவுக்கு இட்டு செல்லும் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கலாம். இஸ்லாம் ஒரு சில பொருளாதார முறைகளை நமக்கு தடுத்திருக்கின்றது. அவர் நாடி சென்றால் அவர் போவதும் கூடாது, அந்த மருத்துவம் செய்வதும் கூடாது. இன்றைக்கு ஒரு சிலரை நாங்கள் பார்க்கலாம், சுப்ஹானல்லாஹ், முஸ்லிம்கள் தங்களிடத்தில் ஒரு வேற சக்தி இருக்கிறது, தங்களுக்கு மந்திரம் தெரியும், மாயாஜாலம் தெரியும் என்று மனிதர்களை பணம் சம்பாதிப்பதற்காக ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதையும் தாண்டி நம்முடைய சில பெண்கள் இஸ்லாம் சொல்லித்தராத மருத்துவ முறைகளில் ஈடுபட்டு தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கலாம். முஸ்லிம் அல்லாத மாற்று மதத்தவர்களிடத்தில் சென்று தங்களுடைய அந்த தேவையை, அந்த மருத்துவ முறையை ஹராமான முறையில் நிறைவேற்றுவதை நாங்கள் பார்க்கலாம். குறி என்று சொல்லுவோம், சாஸ்திரம் என்று சொல்லுவோம். இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு மாயாஜாலம் என்பதை நாங்கள் தெரிந்து வச்சிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அத்தா காஹினன் அவ் அர்ராஃபன் ஃபஸத்தகஹு பிமா யகூல், யார் ஒருவர் குறிகாரன் சாஸ்திரகாரனிடம் இருந்து வந்து அவன் சொல்வதை உண்மைப்படுத்துகிறாரோ அவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அவர்கள் மீது இறக்கி அந்த குர்ஆனை நிராகரித்து விட்டார்கள். குர்ஆனை நிராகரிச்ச யாரு? காஃபிர். எனவே இப்படிப்பட்ட வியாபார முறைகளில் யாரும் ஈடுபடவும் கூடாது, அந்த வியாபார முறைக்கு நாம போகவும் கூடாது. ஒரு சில பெண்கள் பிள்ளை இல்லை என்ற ஒரு காரணத்திற்காக கோயில்களில் சென்று பிள்ளைக்காக வேண்டி நேர்ச்சை செய்து அவர்களுடைய மதஸ்தலங்களில் கால் மிதித்து அந்த மந்திரங்களை தன் மீது வசியப்படுத்தி கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இது மிகப்பெரிய ஒரு இணை வைப்பு. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் எந்த மருத்துவ முறையை நமக்கு ஹலால் என்று சொல்லியிருக்கிறதோ அந்த மருத்துவ முறையை நாங்கள் நாடி எங்களுடைய நோய்களை தீர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒவ்வொரு நோய்க்கும் அதுக்குரிய நிவாரணியை படைச்சுதான் வச்சிருக்கிறான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஹராத்தில் போய் விழுந்து விடாதீர்கள். உங்களுடைய நோயை தீர்க்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் என்ன என்ன மருத்துவ முறைகளை சொல்லியிருக்கிறதோ, என்ன வழிகாட்டல்களை சொல்லியிருக்கிறதோ, அந்த மருத்துவம் சம்பந்தமாக யாரெல்லாம் படித்திருக்கிறார்களோ, நவீன முறைகளில் கற்றறிந்திருக்கிறார்களோ, மாயாஜாலத்தை தவிர்த்து உலக விடயங்களில் பயின்று கற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடத்தில் போய் எங்களுடைய மருத்துவ முறைகளை நாங்கள் செய்ய வேண்டும். ஹராத்தில் ஒரு நாளும் போய் விழுந்து விடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒன்று நான் சொல்லித்தான் தெரிய வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. வட்டி. இந்த வட்டியை பொறுத்த வரைக்கும் சர்வ சாதாரணமாக நமக்கு தெரிந்த ஒரு வட்டி என்னென்னு கேட்டால்,
நாம் ஒருவருக்கு 50,000 ரூபாய் பணத்தை கொடுத்தால் சில மாதங்களின் பின்னாடி அதை விட ஒரு 5,000மோ 10,000மோ நமக்கு கூட்டி தருகிறார். அது நமக்கு வட்டி என்று சொல்லி தெளிவாக தெரியும். அல்லது நவீன வடிவமாக வீடுகளில் வந்து உங்களுடைய தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் என்ற அடிப்படையில் ஒரு வாஷிங் மிஷினையோ அல்லது ஃப்ரிட்ஜையோ தந்து அதற்கு நீங்கள் உடனடியாக பணம் செலுத்தினால் ஒரு 1,00,000, ஒரு 10 மாசத்தால நீங்க பணம் செலுத்தினால் 1,20,000 ரூபா அப்படி என்று சொல்லி சொன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது வட்டி என்று சொல்லி. இந்த பொருளாதார முறை மழுங்கடிக்கப்பட்டு மனிதர்களுடைய மூளை சலவை செய்யப்பட்டு நவீன சில வியாபார முறைகள் நம்முடைய உம்மத்துக்கு மத்தியில் ஊடுருவிப்பதை நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம், மனிதர்களுக்கு பெயர் தெரியாத ஒரு சில பொருளாதார முறைகள் வந்து அந்த பொருளாதாரத்தில் இவன் முதலீடு செய்து அந்த முதலீடு காணாமல் போன ஏனைய வரலாறுகள் எத்தனையோ இருக்கிறது. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் முதலீடு செய்வாங்க. 1,00,000 போட்டால் அடுத்த அன்னைக்கு அவருடைய பேங்குக்கு 1.5 லட்சம் வரும். 3 லட்சம் போட்டால் 6 லட்சம் வரும். இப்படி ஆசையை பெருகி பெருகி பல கோடிகள் போட்டதற்கு பின்னாடி போட்டவரும் கிடையாது, அவருடைய போனும் செயலிழந்து போயிருக்கிற பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறேன்னு சொல்வார்கள். உங்களுக்கு பொருளாதாரத்தை தந்து கொண்டே இருப்பார்கள். எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் வீட்டில் இருந்து கொண்டு ஒரு நாளைக்கு 50,000 60,000 லாபம் வருகிறது என்று சொன்னால் நாங்கள் சாதாரணமாக சிந்திக்கணும், எப்படி இந்த பொருளாதாரம் வருகிறது. இதிலும் என்ன ஆச்சரியம் தெரியுமா, இந்த முறைகளை செய்கின்ற பல சகோதரர்கள் முஸ்லிம்கள் என்பது வேதனைக்குரிய ஒரு விடயம். நம்மளுடைய பகுதிகளில் அண்மையில் ஒரு கும்பலை பிடித்தார்கள். முஸ்லிம் பகுதியில் முஸ்லிமானவர்கள் பார்த்த அழகான முறையில் ஒருவருடைய புகைப்படத்தை பார்த்தேன். பெரிய தாடி, தொழுகின்ற அடையாளம் கூட இருக்கிறது. இவர்கள் வந்து மக்களை ஏமாற்றி இப்படியான வியாபாரம் செய்து மோசடி செய்கின்றதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் தெளிவாக இதை ஹராம் என்று சொல்கிறார். இந்த மோசடி செய்கின்றவர்களை முனாஃபிக் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். முனாஃபிக்களுடைய அடையாளம் 3. இதா ஹத்தஸ கதப, அவன் பேசினால் பொய் பேசுவான். வ இதா வஅத அக்லஃப, வாக்களித்தால் மாறு செய்வான். வ இதா உஹ்துமின கான, நம்பினால் மோசடி செய்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த 3 பண்பும் எங்களுடைய வியாபாரத்தில் இருக்குமாக இருந்தால் கணியத்துக்குரிய சகோதரர்களை அல்லாஹ்வை நாங்கள் கடுமையாக அஞ்ச வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உணவு குவியலை கடந்து சென்றார்கள். ஒரு தானிய வகை ஒன்று குமிச்சிருக்கிறது, ரசூலுல்லாஹ் கடந்து சென்றார்கள். போகின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தானிய குவியலுக்குள்ள கையை விடுகிறார்கள். ஈரலிப்பாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், யா சாஹிபத் தாம், இந்த உணவின் உரிமையாளரே, இந்த குவியலின் தானிய குவியலின் உரிமையாளரே, என்னப்பா உள்ளுக்கு ஈரமாக இருக்கிறது? அப்போது அவர் சொல்கிறார், மழை காரணமாக நனைந்து விட்டது, அதனால் நனைந்ததை உள்ளுக்கு வச்சு காய்ந்ததை மேலே வைத்து மூடி விடுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதை மக்கள் பார்க்கும் விதமாக நீ வைக்கக்கூடாதா? மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா, யார் மோசடி செய்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல நாங்கள் ரசூலுல்லாஹ். எனவே இன்றைக்கு இதை பல வியாபாரங்களை நாங்கள் பார்க்கலாம். வெங்காயமாக இருக்கலாம், கொச்சிக்காவாக இருக்கலாம், அல்லது இப்போது மெலிந்து இருக்கின்ற பல வகைகளாக இருக்கலாம். மேலே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எந்த ஒரு பழுதும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்கும். ஆனால் தெருகின்ற நேரத்தில் கையை உள்ளுக்கு போட்டு உள்ளுக்கிக்கிறத எடுத்து ஷாப்பிங்கில் போடுவாங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பார்த்தோம்னு சொன்னால் சுப்ஹானல்லாஹ், கொடுத்த காசுக்கு ஒரு சதம் கூட பெருமதி இல்லாத ஒரு பொருளாக அது இருக்கும். மனம் நோகுவான். அல்லாஹ்விடத்தில் கையேந்துவானாக இருந்தால் அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் திரை இல்லையே நாங்கள் ரசூலுல்லாஹ். ஒரு வியாபார முறையிலேயோ அல்லது நாம் செய்கின்ற மோசடியினாலோ ஏமாற்றத்தினாலோ ஒருத்தன் பாதிக்கப்பட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்துவானாக இருந்தால் அல்லாஹ் அவனுடைய பிரார்த்தனையை தட்ட மாட்டான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பல வியாபார முறைகளை நாங்கள் பார்க்கலாம். ஒரு இறைச்சி கடைக்கு போனோம்னு சொன்னாலும் இதே சம்பவங்கள். அல்லாஹ் அருள் செய்த சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். யார் மீதும் கோபம் கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இறைச்சி கடைக்குள் ஒரு 9 மணிக்கு இறைச்சி வருகிறது என்று சொன்னால் 9 மணிக்கு நீங்கள் கடையில் லைனில் நின்று அந்த இறைச்சி கழுங்க தர மாட்டாங்க.
எல்லாமே அறுத்து ஃப்ரெஷ்ஷாக உரிச்சு ஒவ்வொரு சந்து சந்தாக காலாக கொழுவி இருக்கும். கேட்டால் தர மாட்டாங்க. ஒரு அரை மணித்தியாலம் லேட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த அரை மணித்தியாலத்தை லேட் ஆக்குறது? கொழுப்புகள், வேறு வேறு இறைச்சியில் கழிவென்று நாங்கள் கருதுகின்றவைகளை எல்லாம் எடுத்து ஒரு சைட்டில் வைப்பாங்க. 1 கிலோ இறைச்சி கேட்டால் 800 இறைச்சியை வெட்டி 200 அதிலிருந்து தூக்கி போடுவாங்க. இறைச்சி தாங்கன்னு சொன்னால் இறைச்சியை மட்டும் தருவார்களான்னு கேட்டால் கிடையாது. தனி இறைச்சி மட்டும் 1 கிலோ தாங்கன்னு கேட்டால் கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு சில இடங்களில் அல்லாஹ்வை பயந்த வியாபாரிகள் இருக்கிறாங்க. 1 கிலோ இறைச்சி கொடுப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் மோசடி செய்து அளவை நிறுவையில் மோசடி செஞ்சு ஏமாற்றுவதை நாங்கள் பார்க்கலாம். மிகப்பெரிய ஒரு பாவம். ஒரு நபியினுடைய சமுதாயமே வியாபாரத்தில் அளவை நிறுவையில் மோசடி செஞ்சு அல்லாஹ் அழிச்ச வரலாறு நமக்கு தெரியும். இதை கொண்டு போய் திருப்ப இறைச்சி கடையில் கொடுக்கலாமா? இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இறைச்சி கடைக்காரனோட வாயை இயலாது, அவன் நம்மளுக்கு ஏசி போட்டுருவான், அல்லது ரவுடித்தனம். இந்த ரவுடித்தனம், இந்த சண்டித்தனம், இந்த நான் தான் பெரியவன் என்ற மமதை, அகங்காரம், படித்ததில் என்ன போல வேறு யாரும் இல்லை என்ற தனம் உலகத்தோடு முடிந்துவிடும். எல்லாரும் மௌத்தானாலும் அந்த கபருக்குள்ளே தான் கடைசியில் போகணும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை இருக்கக்கூடாது. நாம் பயிர்வது அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் இருக்கணும். இன்றைக்கு மனிதர்களுடைய நிலையை பார்க்கலாம். ஆஃபீஸர்ஸ்களாக இருந்தாலும் அல்லது வேறு வேறு வியாபார ஸ்தலங்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பயந்த ஒரு காலம் போய் இலத்திரனியல் உபகரணங்களுக்கு பயிர்கின்ற ஒரு காலம் வந்திருக்கிறது. இப்போ முந்தி இந்த ஃபிங்கர் சிஸ்டம் எல்லாம் வாரத்துக்கு முன்னாடி ஆஃபீஸுக்கு ஒருவர் 7:30க்கு ஆஃபீஸில் நிற்கணும், ஸ்கூலில் நிற்கணும் என்று சொன்னால் என்ன செய்வார்? 8 மணிக்கு போவார், 8:15க்கு போவார், சைன் வைப்பார் 7:25. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்தவர்களும் இருக்கிறார்கள். அந்த காலத்தில் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த காலத்தில் லேசாக இருக்குது. ஏன் லேசாக இருக்கிறது? அல்லாஹ்வை பயந்த காரணம் கிடையாது, ஃபிங்கரை பயந்த காரணம். அது ஒரு செகண்ட் விடாமல் கொண்டு போய் சேர்க்கும் உரிய இடத்துல. எனவே 7:30க்கு வந்து 7:29க்கு ஓடி வந்து என்ன செய்வார்? ஃபிங்கர் வைப்பார், இலச்சி வருவார். இந்த பயம் யாருக்கு இருந்தது? யாருக்கு பயப்பட வேண்டியதை யாருக்கு பயப்படுகிறோம்? கணியத்துக்குரிய சகோதரர்களே, சும்மா ரெஸ்டாக இருப்பார்கள். ஒரு கண்காணிப்பு அதிகாரி வந்து விட்டாராக இருந்தால் அவருடைய வேலைகளை மும்முரமாக செய்த ஒரு காலம். இன்றைக்கு வேலையில் ஒரு நிமிடம் பிந்தாமல் ஒட்டுமொத்த வேலை நேரமும் வேலை செய்கின்ற அளவுக்கு ஒவ்வொருவருடைய ரூமுக்குள்ளேயும் பர்சனலாக சிசிடிவி கேமரா இருக்கிறது. விரும்பியோ விரும்பாமலோ வேலை செஞ்சுதான் ஆகணும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எது இருந்தாலும் பயப்பட வேண்டியது அல்லாஹ்வுக்கு தான். அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தவமாக இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா. யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா சரியான நேர்த்தியான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பான். வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். அவர்கள் நினையாத புறத்திலிருந்து அல்லாஹ் தஆலா அவருக்கு ரிஸ்க் கொடுப்பான்னு சொல்றான். நம்ம ஓடி ஓடி ஒழிச்சாலும் நம்மளுக்கு இன்றைக்கு வந்து சேர வேண்டிய காசு, நாம இன்றைக்கு சாப்பிட வேண்டிய உணவு இருக்கிறது தானே, அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து சேர்ப்பான். நம்ம உழைக்காமல் இருந்தாலும் நமக்கு எழுதப்பட்டது ஒரு நெல் மணி கூட இன்னொருவருக்கு போய் சேர மாட்டாது. அது ஆழமாக நம்ம ஈமான் கொள்ளணும். ஹலாலான முறையில் உழைப்போம். அந்த உழைப்பில் அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருப்பான். கொரோனாவுடைய காலத்தில் வாழ்ந்தோம் தானே, 3 வருஷம் 2 வருஷம் பிசிஆர், தொழில் கிடையாது, வெளியே போகிறதுக்கு பயம், கஷ்டம்னு சொல்லி வாழ்ந்தோம் தானே. யாராவது நம்முடைய பிரதேசத்தில் பசியினால் வாடி மரணிச்ச வரலாறு நம்ம கேள்விப்படவே இல்லை. அல்லாஹ் தஆலா ரிஸ்க் கொடுத்து கொண்டே இருந்தான் தானே. வியாபாரம் இல்லாமல், பொருளாதாரம் இல்லாமல், பணம் இல்லாமல் அல்லாஹ் நமக்கு சாப்பிட தந்தான் தானே. ஆரோக்கியமாக இருந்தோம் தானே. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரஸாக், அவன் உணவளிக்கக்கூடியவன். நம்மளுக்கு அனுப்ப வேண்டிய பணத்தை அல்லாஹ் அனுப்பி கொண்டே இருப்பான். நமக்கு சேர்க்க வேண்டிய பொருளாதாரத்தை அல்லாஹ் சேர்த்து கொண்டே இருப்பான். முயற்சி செய்வது எங்களுடைய கடமை என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களை பொறுத்தவரைக்கும் பொருளாதாரங்கள் அவர்களிடத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வை மறந்த பயணமாக அவர்களுடைய பயணம் இருக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், ரிஜாலுன், அவர்களும் மனிதர்கள் தான்,
லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலோ அல்லாவை ஞாபகப்படுத்துவதை விட்டும் அவர்களை தூரப்படுத்தவில்லை. அவர்களிடத்தில் பொருளாதாரம் இருந்தாலும் அவர்களிடத்தில் சொத்துகள் இருந்தாலும் வ இகாமிஸ் ஸலா, தொழுகை அவர்கள் நிறைவேற்றினார்கள். வ ஈதா இஸ் ஜகாத், ஜகாத்தையும் அவர்கள் கொடுத்தார்கள். எதற்காக கொடுத்தார்கள் என்று சொன்னால் யஹாஃபூன ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், இதயங்களும் பார்வைகளும் புரண்டு மங்கி போகும் அந்த மறுமை நாளை அஞ்சித்தான் அந்த நபித்தோழர்கள் அப்படி இருந்தார்கள் என்பதை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். அல்லாஹ் நமக்கு சொல்கின்ற ஒரு உபதேசம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய சொத்து உங்களுடைய பொருள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும், உங்களுடைய பிள்ளை குட்டிகள் அல்லாஹ்வை தியானிப்பதை விட்டும் உங்களை பராக்காக்கி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே வாசகத்தை எங்களுக்கும் சொல்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பொருளாதாரங்கள் வந்தாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அல்லாஹ்வை நாங்கள் தியானிப்பதை விட்டும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட்டும் எங்களை பராக்காக்கினோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நாளைக்கு மறுமையில் நாங்கள் அஞ்ச வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களை பற்றி சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த சஹாபாக்களை மெச்சி புகழ்ந்தார்கள். கோடி கோடியாக சொத்து இருந்தது, பல கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தார்கள், தங்க காசுகள் வெள்ளி காசுகளால் புரண்ட சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை திட்டாதீர்கள். உங்களில் ஒருவர் உஹது மலையளவுக்கு தர்மம் செய்தாலும் என் தோழர்கள் கொடுத்த ஒரு கைப்பிடி தர்மத்துக்கு ஈடாக மாட்டாது என்றார்கள். இஹ்லாஸோடு உள்ள தூய்மையோடு செய்த தர்மம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியிலும் பொருளாதாரங்களை அல்லாஹ் ஒரு சிலருக்கு கொடுத்தும் அல்லாஹ்வை மறக்காத ஒரு காரணத்திற்காக அந்த சமுதாயத்துக்கு உயர்ந்த ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்து அல்லாஹ் அழகு பார்த்தான். என்ன சர்டிபிகேட்? ரலியல்லாஹு அன்ஹும் வர்து அன், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டு அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டு விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த சமுதாயத்தை இன்று வரைக்கும் பிரார்த்தனை செய்து அழைக்கின்ற மாதிரி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் மறுமை அல்லாஹ்வை பற்றிய பயம் அவர்களை ஏனைய காரியங்களுக்கு திசை திருப்பவில்லை என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய சொத்துகள் நமக்கு பயனளிக்காது. அல்லாஹ் மறுமையினால் சம்பந்தமாக டெஃபினிஷன் சொல்கின்ற போதே யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன், எந்த ஒரு சொத்தோ எந்த ஒரு பிள்ளை குட்டியோ பயன் தராத நாள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இல்லாமன் அத்தல்லாஹ பி கல்பின் சலீம், யாரெல்லாம் சலாமத்தான உள்ளத்தோடு வருகிறார்களோ அவர்களை தவிர என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். வியாபார முறைகள் பலவைகள் இருந்தாலும் 1க்கு 4 தடவை அலசி ஆராய்வோம். அல்லாஹ் விரும்பி பொருந்தி கொண்ட வியாபார முறையா என்று நாங்கள் யோசிப்போம். பொருளாதாரம் குறைவாக வந்தாலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இந்த பொருளாதாரத்தில் அல்லாஹ் எனக்கு பரக்கத் செய்வான் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கையோடு பயணிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக வாழ்க்கையையும் செழிப்பாக்குவான், நாளைக்கு மறுமையிலும் வெற்றியை தருவான். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா நாளைக்கு மறுமையில் எழுப்பி என்னையும் உங்களையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நபிமார்கள் நல்லடியார்கள் சாலிஹீன்களோடு அந்த சுவன பூங்காவில் வலம் வருவதற்கு அருள் செய்வானாக. அக்குலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வலி ஜமீ